இலைகள் தழைகள் என்று எண்ணி ஒதுக்கிவிடாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலே வாழ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம காட்டு முள்ளங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக முள்ளங்கியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெண்மை நிறமாக சிவப்பு நிறமாக கிடைக்கக்கூடிய முள்ளங்கிகள் பொதுவாக உணவுக்காக நம்ம பயன்படுத்துவோம். இந்த காட்டு முள்ளங்கி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுரைக்காய் எப்படி பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு மிகப்பெரியதாக வளரக்கூடிய ஒன்று. நேபாளத்தில், அதே போல் சிக்கிம், மிசோராம், பர்மா, மியான்மார் இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காட்டு முள்ளங்கி அப்படிங்கிறது மிக மிக பிரசித்தம்னு சொல்லலாம். அதாவது ஒரு முள்ளங்கி, காட்டு முள்ளங்கி செடி அவங்க வேரோடு எடுத்தாங்கன்னா ஒரு செடியிலேருந்து கிடைக்கிற முள்ளங்கியோட அளவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோ 15 கிலோ வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். அங்கெல்லாம் ரொம்ப காமனாக உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. நம்ம ஊரில் ஆயுர்வேத மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மூல நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இன்றைக்கு பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளும் பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். இன்றைக்கு மூல நோய்க்காக மீண்டும் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதும், பௌத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட அடிக்கடி அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய தேவை நிறைய பேருக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு உதவி செய்யக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த காட்டு முள்ளங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக நான் திபெத்லாம் ஒரு முறை போன போது பார்த்திங்கன்னா அங்கே இந்த மாண்டசரிஸ்லாம் இருக்கும், நிறைய புத்த கோவில்கள். அந்த கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்ன, எப்படி அவர்களால் நீண்ட காலம் வாழ முடிகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டடிக்காக ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை நான் அங்கே போயிருந்தேன். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அவர்கள் கூடவே தங்கி அவர்களுடைய வாழ்க்கை முறை, உணவு முறை என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சியெல்லாம் செய்து பார்த்தபோது பார்த்திங்கன்னா அவங்களோட உணவில் ரொம்ப ஸ்டேப்பிளாக, அதாவது தினசரி சாப்பிடக்கூடிய உணவாக இருந்த ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காட்டு முள்ளங்கி இருந்ததை நம்ம பார்த்தோம். முதல்ல நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதன் பிறகு வேறு என்ன காரணிகள் இருக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தபோது அவங்களுடைய உணவு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம சாப்பிட்ற மாதிரி காய்கறி கீரைகள்லாம் அங்கே அதிகமாக இருக்காது. அவர்களோட உணவு பெரும்பாலும் அரிசி வடித்து எடுக்கக்கூடிய கஞ்சி அல்லது வெறும் அரிசி வடித்த சோறு, அது கூட பாதி வேக வைத்த அல்லது உப்பிடப்பட்ட அல்லது காடியில் போட்டு ப்ராசஸ் பண்ண காய்கறிகள், இதுதான் அவங்களோட ஸ்டேப்பிள் ஃபுட்டாக இருக்கிறத பார்த்தோம். அப்புறம் அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அந்த உணவுகளை சாப்பிடும்போது பெரும்பாலும் அவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம், உடல் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த மாண்டசரிலாம் பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கு அவங்களோட டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலைகள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயிற்சிகள், பூஜைகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். அதே போல் மாலை ஒரு 7 மணிக்கெல்லாம் அவங்களோட டேவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கெல்லாம் இரவு உணவு முடிஞ்சிடும், 7 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த காட்டு முள்ளங்கியை ஏன் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் வரும்போது அவர் சொன்ன அழகான ஒரு விளக்கம், மலச்சிக்கலை நீக்கக்கூடிய அழகான ஒரு உணவாக அதை பயன்படுத்துறது சொன்னார். பொதுவாகவே நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகின்ற முள்ளங்கிக்கே மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு பலன் உண்டு. ஆனால் காட்டு முள்ளங்கியில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வயிற்றில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பெருங்குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அதிகப்படுத்தி பெருங்குடலுக்கு தேவையான சக்திகளை அழித்து தானே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற உதவி செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி உள்ளே என்ன கெமிக்கல் இருக்குது, என்ன ஆல்கலாய்ட்ஸ் இருக்குலாம் பிரித்து பார்க்கும்போது 2 விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா, இதில் இருக்க 3 ஆல்கலாய்ட்ஸ் ரொம்ப அழகாக மலப்பையில் இருக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய தசைகள் சுருங்கி விரிகின்ற தன்மையையும், அந்த இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற தேவையற்ற அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸாக இருந்ததை பார்த்தோம். ஏன்னா இன்றைக்கு மூலநோய் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதான். அந்த மலப்பையில் இருக்கக்கூடிய தசைகள் சுருங்கி விரிகின்ற அளவு குறைந்து விடுவது, அதையும் மீறி நம்ம முக்க ஆரம்பிக்கும் போது அந்த தசைகளுக்கு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற தேவையற்ற அழுத்தம் மூலமாக மாறிவிடுறதை பார்க்குறோம். ஸோ இதை குறைக்கக்கூடிய அழகான இயற்கை மருந்து எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த காட்டு முள்ளங்கி தான். எப்படி மருந்தாக சாப்பிட வேண்டும், காட்டு முள்ளங்கியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சிறு துளி, ஒரு 50 கிராம் அளவுக்கு அதோட ரூட்டை எடுத்துகிட்டு
நல்லா தண்ணீர் வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு போட்டு மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி துணி போட்டு வடிகட்டி பிழித்து எடுக்கக்கூடிய அந்த சாறு ஒரு 200 மில்லி அளவுக்கு அந்த சாரை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு 3 மாத காலம், ஒரு 100 நாட்கள் இதை ஒரு மருந்தாக தொடர்ந்து சாப்பிடுங்க. 100 நாள் கழித்து உங்களுடைய மூலத்துடைய அளவு எப்படி இருக்குன்னு பரிசோதனை செய்து பாருங்கள். நல்ல மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடியும். அதே போல் என்னை வந்து ஒரு அம்மா சந்தித்தாங்க, ஒரு இளம்பெண். அவங்களுக்கு அந்த ஃபிஸ்டுலா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக 2 முறை அறுவை சிகிச்சை செய்து 2 முறை அது ஃபெயிலியர் ஆகி 3வது அறுவை சிகிச்சை செய்ய முற்படும் போது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு, இந்த விஷயங்களுக்காக விவாகரத்தே ஆயிடுச்சு. ஃபிஸ்டுலா பிரச்சனைக்காகவே விவாகரத்து ஆகிவிட்டதுன்னு ரொம்ப வருத்தத்தோடு வந்தாங்க. அவர்களுக்கு உணவு முறைகள்லாம் நான் சொல்லிவிட்டு அவங்களுக்கு இதை மட்டும் ஒரு ஹோம் ரெமெடியாக கொடுத்தேன். இந்த காட்டு முள்ளங்கியை மட்டும் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணி அதோட சாறு ஒரு 100 மில்லி அளவுக்கு அடுத்த 100 நாட்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவங்களும் உணவு முறைகள், உடற்பயிற்சிகள், நான் சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த காட்டு முள்ளங்கியுடைய சாரம் ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு பிறகு அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு எனக்கு அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, முதல்ல வரும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு சிலந்தி வலை போல் 5-6 இடங்களில் அந்த ஃபிஸ்டுலாவோட ட்ராக் இருந்ததை பார்த்துருந்தோம். 3 மாதம் மருந்தே இல்லை, உணவு முறைகள், காட்டு முள்ளங்கியுடைய சாரை தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. ஆனால் திருப்பி நம்ம எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது அந்த ட்ராக்டில் கிட்டத்தட்ட ஒரு ட்ராக்டை தவிர மீதி எல்லாமே இயற்கையான முறையில் க்ளோஸாக இருந்ததை பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு மருத்துவம், அந்த ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தாங்க. அதன் பிறகு மீண்டும் ஒரு 3 மாதம் அதே காட்டு முள்ளங்கியுடைய சாறு சாப்பிட்டு திருப்பி எடுத்து பார்க்கும்போது அவர்களுக்கு எந்த ட்ராக்டுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக எல்லாம் குணமானது. வயிறு உப்பசம் கிடையாது, பசியின்மை கிடையாது, அடிவயிறு ரொம்ப குண்டாக இருக்கின்ற பிரச்சனை கிடையாது, எதுவுமே இல்லாமல் அந்த ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனை இயற்கையாகவே குணமாகிவிட்டது. அதாவது 2 முறை அறுவை சிகிச்சை செய்து கூட குணமாகாமல் இருந்த ஃபிஸ்டுலா சாதாரண ஒரு காட்டு முள்ளங்கியுடைய சாறில் ஒரு 200 நாட்கள் அதை உபயோகப்படுத்தும் போது நன்றாகவே குணமாகிவிட்டதை பார்க்குறோம். அந்த அளவுக்கு மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் பௌத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பொதுவாக மலப்பை உறுப்புகளில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த காட்டு முள்ளங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு குடல் புழுக்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெரிய சவால். நம்ம நினைக்கிறோம் குடல் புழுக்கள் அப்படிங்கிறது வெறும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஏற்படும், நமக்கு ஏற்படாது அப்படின்னு. ஆனால் மிகப்பெரிய தவறு. குடல் புழுக்கள் நம்ம யாருக்கு வேணால் ஏற்படலாம். அசைவ உணவுகள் அதிகமாக ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருப்பவர்கள், ரொம்ப காரமான உணவு, இனிப்பான உணவு, எண்ணெய் உணவுகள் சாப்பிட்றவங்க யாருக்கு இருந்தாலும் குடல் புழுக்கள் வரலாம். இயற்கையான முறையில் குடல் புழுக்களை எவ்வாறு நீக்க முடியும்னா, இந்த காட்டு முள்ளங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை ஒரு 30 நாளைக்கு தினசரி காலையில் வெறும் வயிற்றில் மட்டும் ஒரு 100 மில்லி சாப்பிடுங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் அப்படியே வெளியில் வந்து விழறதை நம்ம பார்க்க முடியும். நிறைய குழந்தைகளுக்கு நான் கொடுத்துருக்கேன். வெறும் ஒரு 5 மில்லி அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்கும்போது 3வது நாளே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நாக்குப்பூச்சிகள் வயிற்றிலிருந்து வெளியில் மலத்தோடு சேர்ந்து வெளியில் வரதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு குடல் புழுக்களை நீக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து. எனவே நேயர்களே, இந்த காட்டு முள்ளங்கியை பொறுத்தவரையிலும் மூலம் சம்பந்தப்பட்ட, மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட, பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட மற்றும் குடலில் தேவையற்று இருந்து உடலை பலவீனப்படுத்தக்கூடிய குடல் புழுக்களை நீக்கக்கூடிய அழகான அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையில் அல்ல, ஒரு உணவாகவே இந்த காட்டு முள்ளங்கியை பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி விடாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள், தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முந்தைய நிகழ்ச்சியில் நாம் இந்த கஜா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இருந்த பிரச்சனைகள், எதிர்கால திட்டமிடல்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நாம் பேசினோம். எதிர்காலம் குறித்து நாம் பேசுகிற போது நிச்சயமாக இந்த புயல் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகள் தொடர்பாக வேறு பல விஷயங்களையும் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பொதுவாக காவிரி டெல்டா பகுதிகளில் விவசாயம் என்பது பெருமளவிற்கு பொய்த்து போய்விட்டது. தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய காவிரி டெல்டா பகுதிகள் தொடர்ச்சியாக வறட்சி காரணமாகவும் காவிரி நீர் நமக்கு நியாயமாக கொடுக்கப்படாதன் காரணத்தினாலும் விவசாயம், முக்கியமாக உணவு உற்பத்தி பெரும் அழிவை சந்தித்திருக்கிறது.
தமிழ்நாட்டினுடைய உணவுச் சங்கிலியே இன்று அருந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. என்றால் தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தியினுடைய மையமாக இருப்பது என்பது காவிரி டெல்டா பகுதி தான். அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிற்கே உணவளிக்கக்கூடிய அந்த பகுதியில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வறட்சியும் பஞ்சமும் நிலவிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு எஞ்சியிருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது மரங்களை வளர்க்கக்கூடிய ஒரு தொழில்தான். முக்கியமாக தென்னை மரங்கள், வாழை மரங்கள் போன்றவை. தென்னை மரங்கள் தான் அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருந்திருக்கிறது. ஆனால் பல லட்சம் தென்னை மரங்கள் இந்த கஜா புயலில் விழுந்து விட்டன, அழிந்து போய்விட்டன. அவற்றை மீட்டெடுப்பது என்பது மிக மிக கடினமான ஒன்று. ஒரு மரத்தை வளர்ப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பது நமக்கு தெரியும். அந்த மரத்தை வைத்திருந்தவர்கள், அந்த மரத்திற்கு உரிமையாளர்கள், அந்த மரம் சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டிருந்தவர்கள் எல்லோருமே இன்றைக்கு ஒரு கடும் பாதிப்பிற்கு உள்ளாயிருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது என்பதைத்தான் நாம் யதார்த்தத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இன்று காவிரி டெல்டா பகுதியில் இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நிவாரணமாக கிடைக்கப் போகிறது என்று பார்க்கிற போது பல கேள்விகள் மிஞ்சி இருக்கின்றன. குறைந்தபட்சமாக ஒரு மரத்திற்கு 50,000 ரூபாயை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் அங்கு அரசு முதற்கட்டமாக அறிவித்த அந்த நிவாரணத்தில் ஒரு மரத்திற்கு 1000 ரூபாய் என்றும் விழுந்த மரங்களுக்கு 500 ரூபாய் என்றும் ஒப்புக்கு ஒரு தொகையை அறிவித்திருக்கிறார்கள். பொதுவாக வீடுகள் அல்லது இழப்பீடுகள் சார்ந்து ஒரு பேரிடர் மேலாண்மை சார்ந்து பல ஒரு விதிமுறைகள் ஏற்கனவே இருக்கின்றன. குறிப்பாக ஒரு குடிசை வீடு பாதிக்கப்பட்டால் அதற்கு இவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும், ஒரு காங்கிரீட் வீடு முழுமையாக சேதமடைந்து விட்டால் அதற்கு இவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும், அதேபோல் ஓட்டு வீடுகள் பாதிக்கப்பட்டால் அதற்கு இவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு தெளிவான திட்டமிடல் இருக்கிறது. மரங்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் அப்படித்தான். ஆனால் என்ன நடக்கிறது என்றால் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு தொகை எல்லோருக்கும், உதாரணமாக சென்னை வெள்ளம் வந்தபோது ஆளுக்கு 5000 ரூபாய் என்று கொடுத்தார்கள் அல்லவா, அதுபோல் பாதிப்பை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் ஒரு ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு ஃப்ளாட் ரேட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தொகையை கொடுப்பதன் மூலமாக மக்களுக்கு உண்மையான நிவாரணம் எதுவும் கிடைப்பதில்லை என்பதைத்தான் நாம் யதார்த்தத்தில் பார்க்கிறோம். வந்த வரைக்கும் லாபம் என்று மக்கள் இதுவாது கிடைத்ததே என்று பெற்றுக்கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு நிவாரணம் அல்ல, இது நிவாரணத்தை கொடுக்கிற முறையும் அல்ல. அது மட்டுமல்ல, ஒரு மத்திய அரசு பொதுவாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய இயற்கை பேரிடர்களை மிக மிக பாரபட்சமாக அணுகுகிறது, அலட்சியமாக அணுகுகிறது என்பதுதான் கடந்த கால அனுபவமாக இருக்கிறது. உண்மையான பாதிப்புகளை இங்கு வரக்கூடிய பேரிடர் மேலாண்மை குழுக்கள் எடுத்து சொல்லுவது கிடையாது. அப்படியே எடுத்து சொன்னாலும் அவை பரிந்துரைக்கிற தொகையையோ அல்லது தமிழக அரசு பாதிப்புகளின் அடிப்படையில் கேட்கிற தொகையையோ மத்திய அரசு கொடுப்பது கிடையாது. அந்த தொகையில் 100ல் ஒரு 10% கொடுத்தால் கூட அது ஒரு பெரிய விஷயம் என்கிற அளவுக்குத்தான் இருக்கிறது. ஏதோ இவர்கள் மிக கேட்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம். ஆனால் எப்பொழுதெல்லாம் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கான பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. அது ஒட்டுமொத்தமான ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை முடக்கி விடுகிறது. சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பேரழிவு மற்றும் அந்த வர்தா புயல் இவற்றினால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து சென்னை நகரத்தினுடைய பொருளாதாரம் இன்னும் மீண்டு வர முடியவில்லை. அப்பொழுது மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்த தொழில் முனைவோர் யாருக்கும் உரிய கடன்கள் கிடைக்கவில்லை அல்லது அவர்களுக்கு நஷ்டஈடு கிடைக்கவில்லை என்பதை யதார்த்தத்தில் பார்க்கிறோம். அப்படித்தான் நீங்கள் 2011 தானே புயலில் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டம் இன்றைக்கு வரைக்கும் மீள முடியாத நிலையில் இருந்தது. அதே பகுதி இன்றைக்கு மீண்டும் இந்த கஜா புயலினால் பெரும் அழிவை சந்தித்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுடைய நிலையை அரசுகள் கண்டுகொள்வதில்லை. அவர்கள் இந்த புயலை பற்றி இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். அடுத்த மாதம் நாம் இதற்கு சம்பந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டிருப்போம். அப்படி பார்க்கிற போது இந்த பாதிக்கப்பட்ட மக்களை ஒட்டுமொத்த சமூகமும் அரசாங்கமும் மறந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. இன்னொன்று, தொடர்ச்சியாக இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகிற போது ஆண்டு முழுக்க இந்த நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது தான் இன்றைக்கு ஒரு அரசு எந்திரத்தினுடைய ஒரு பணியாக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போதுமான நிதி ஆதாரங்கள் இல்லாததும், கொடுக்கப்படுகிற நிதி ஆதாரங்களை முறையாக செலவிடாததும் இங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு மாபெரும் ஒரு சிக்கலாக இன்றைக்கு அது உருவெடுத்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நாம் ஒரு தமிழகம் எதிர்கொள்ள வேண்டிய முக்கியமான சவால்கள் என்ன என்று பார்க்கிற போது, மத்திய அரசிடம் நிவாரணத்திற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழகம் நடத்த வேண்டியிருக்கிறது.
ஒவ்வொரு முறையும் அவர்கள் கொடுக்கிற பணத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்மூடி மௌனியாக இருக்கக்கூடிய ஒரு அரசு தமிழகத்தில் இருக்கிறது. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு யாருக்கும் எந்த நிவாரணமும் கொடுக்க முடியாது. அதனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கப் போவதில்லை என்பதைத்தான் யதார்த்தத்தில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் பொருளாதார பிரச்சனை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். என்னவென்று சொன்னால், எதிர்காலத்தில் இதுபோன்ற இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் இருப்பதன் காரணமாக முழுக்க நிலங்களை சார்ந்து, வேளாண் உற்பத்தியை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில், மக்கள் பகுதிகளில் அதிகமாக தொழிற்சாலைகளையும் வேறு தொழில்களையும் ஊக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய மழை பெய்தாலும் சரி, பெய்யாவிட்டாலும் சரி, அல்லது புயல் அடித்தாலும் சரி, நிலத்தை சார்ந்து வாழக்கூடிய இந்த தொழில்களை செய்யக்கூடிய அனைவருமே ஒரு பெரிய அழிவை சந்திக்கிறார்கள். இன்று விவசாயிகளுடைய தற்கொலையிலிருந்து எத்தனையோ பிரச்சனைகளை இன்றைக்கு தமிழகம் எதிர்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு தொழில்துறை மாநிலமாக ஒரு காலத்தில் உச்சத்தில் இருந்த தமிழகம் இன்று அதிலிருந்து பின்னோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமை இந்த ஆட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தை தொழில்களை பரவலாக்குவது, சிறு குறு தொழில்களை பரவலாக்குவது, இயற்கை பேரிடர்களால் அழிவுகளை சந்திக்காத வகையில் அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்குவது, அதற்கேற்ற தொழில்களை வளர்த்தெடுப்பது, இதை செய்தால்தான் தமிழர்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியும். நம்முடைய திட்டமிடல் என்பது வெறுமனே ஒரு வேளாண் பொருளாதாரம் சார்ந்த ஒன்றாக மட்டும் நாம் மாறிவிடக்கூடாது. அது முழுக்க ஒரு நவீன பொருளாதாரமாக அது மாற வேண்டிய ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இயற்கை பேரிடர்களை நம்மால் தடுக்க முடியாது. அது காலமாற்றத்தால் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நாம் சுற்றுச்சூழலை அழித்ததற்குரிய ஒரு விலையை இன்றைக்கு இந்த உலகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இந்த சூழலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? நம்முடைய தொழில் கொள்கைகள் என்ன? நம்முடைய பொருளாதார கொள்கைகள் என்ன? அடிப்படை கட்டுமானங்கள் தொடர்பான கொள்கைகள் என்ன? பேரிடர் மேலாண்மை சார்ந்த நம்முடைய பணிகள் எதிர்காலத்தில் நீண்டகால நோக்கில் எப்படி இருக்கப் போகிறது? இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டால்தான் வருங்காலத்தில் வரப்போகிற பேரிழப்புகளை நாம் சந்திக்க முடியும். இன்னொன்று, நிவாரணம் என்பது வெறுமனே மக்களுக்கு பிச்சை போடுவதல்ல. அவர்கள் வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய இழந்தவற்றை மீண்டும் உருவாக்கி கொள்வதற்கான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நீதியாக இருக்க முடியும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு JJY அருள். ஒரு சமூக ஆர்வலராக, சேவகராக கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு மேலே அவரோட பணியை இப்போ தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. ஒரு சமூகத்தில் நிறைய விஷயங்கள், தேவைகளோட மக்கள் இருக்கலாம். பட் இருக்க இடம், உணவு, கல்வி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுத்து அவங்களோட வாழ்க்கை மேம்பாடு அடைய ஒரு மறுவாழ்வு கொடுக்குற விஷயத்த இவர் செஞ்சிட்ருக்காங்க. இந்த அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை நாம் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு சமூக ஆர்வலராக, சேவகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். தேங்க்யூ வெரி மச். ஒரு 22 ஆண்டுகளுக்கு மேலே இந்த சமூக பணியில் உங்களை நீங்கள் இணைச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? இதில் ஆர்வம் எப்படி வந்துச்சு? இந்த பணிகள்லாம் உங்களால் எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு நம்ம நிறைய பேசணும். ஏன்னா அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது ஒரு முக்கியமான ஒரு பணி. இன்றைக்கி ஆதரவற்று வீதியில் விடுற குழந்தைகளாகட்டும், பெரியவர்கள், அனாதைகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு, அவங்கவுங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கல்வி, இருக்க இடம் தேவையாக இருக்கோ அதை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடைய பல விஷயங்களை நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இன்னும் பழங்குடியின மக்கள் மேம்பாடு அப்படின்னு வரும்போது அதையும் தேடி போய் அவர்களுக்கான தேவைகள், அங்கே என்ன இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ தூரம் தேவைப்படுது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது எப்படி சாத்தியப்பட்டது? இன்னும் எவ்வளோ தூரம் தேவைகளோட மக்கள்லாம் இருக்காங்கன்னு நீங்கள் நேரடியாக போய் பார்த்த அனுபவங்கள் என்ன? இப்படி நிறைய விஷயங்களை பேசணும். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு பணிகளில் உங்களை இணைச்சிக்கணும், இதை தொடர்ந்து செய்யணும், மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அடிப்படையில் எங்கே எப்படி ஏற்பட்டுச்சு? அதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் தகப்பனார் எனக்கு 11 வயதாக இருக்கும்போது இறந்து போனார். என்னை அதிகமாக நேசித்தவர் அவர். அப்போது எனக்கு ஒரு அன்புக்காக இதயத்தில் ஏங்கி தெரிஞ்சேன். அந்த நாளில் படிக்கணும்னு ஆசை இருந்தது, ஆனால் படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை.
11th அந்த நாளில் SSLC முடிச்சுட்டு கல்லூரியில் சேர்வதற்கு முயற்சி எடுத்தேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தனால நல்ல கல்லூரியில் இடம் கிடச்சிது. ஆனால் ஃபீஸ் கட்ட ஆள் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கல்லூரியில் சேர்ந்தேன், பச்சையப்பாஸ் கல்லூரியில் சேர்ந்தேன். PUC சேர்ந்து படிக்கிற நேரத்தில் ஃபீஸ் கட்ட முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாச்சு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போன காலங்களில் ஈவினிங் காலேஜ் சேர்ந்து PUC மாத்திரம் படித்தேன். அதுக்கு பிறகு எனக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில் நான் வட மாநிலங்களுக்கு சென்றேன். போய் அங்கே இருக்கிற ஏழைகள் கஷ்டப்படுறவங்களெல்லாம் பார்த்தேன். அதுக்கு பிறகு எங்கள் தகப்பனார் எஸ்டேட்டில் வேலை பார்த்தவர் ஆதிவாசிகள் காடுகள் நிறைந்த இடத்துல இருந்தேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது காட்டுக்குள்ளே ட்ரெஸ் போடாமல் ஓடி ஒளிஞ்ச மனுஷங்களெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நான் இவங்க யாருன்னு கேட்டப்போ அவங்க வந்து இவங்கெல்லாம் காட்டுவாசிகள், இவங்க தேன்லாம் கொடுப்பாங்க அப்படிலாம் எனக்கு சின்ன வயசில் சொன்னாங்க. பீடி சிகரெட்லாம் கொடுத்தா அவங்க தேன் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்போ என்ன உள்ளத்தில் இப்படி காட்டில் இருக்கிற மனுஷங்களெல்லாம் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசை. எங்கள் தகப்பனார் வேலை பார்த்த அதே ஸ்டேட்டில் எனக்கு வேலை கிடச்சிது. ஆனால் எங்கள் தகப்பனார் கேரளாவில் இருந்தாங்க. பட் எனக்கு வேலை வந்து தமிழ்நாட்டில் நீலகிரி மலை ஹில்ஸில் கிடச்சிது. ஸோ அங்கே போய் வேலைக்கு போன சமயம் இந்த ஆதிவாசிகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள வேலை பார்க்குற என்னுடைய ஒர்க்கர்ஸ்ட்டை கேட்டேன். அவங்க இந்த மாதிரி இருளர்கள் குறும்பர்கள் இருக்கிறாங்கன்னாங்க. ஸோ ஒரு விடுமுறை நாளில் நான் அந்த 2 ஆளை கூப்பிட்டு கொண்டு காட்டில் நடந்து போனேன். யானை, புலி, சிறுத்தைலாம் இருக்கக்கூடிய பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ளே போகும்போது முதல் காலம் பகல் முழுசாக நடந்து ஈவினிங் போய் சேர்ந்தோம். ஆனால் எங்களை பார்த்த உடனே அங்கே உள்ள ஆளுங்க பயந்து ஒளிஞ்சாங்க. நீங்கள் போங்க, இங்கே வராதீங்கன்னு 2-3 வயதாக நம்ம கற்றுனாங்க. அப்போ எனக்கு மனசு என்னடா எங்களை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது. என் கூட வந்தவங்களும் நம்ம திரும்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை திரும்ப கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் என் மனசில் எப்படியாவது உங்களை சந்திக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ திரும்பி ஒரு முறை அவங்கள மாதிரியே நான் சட்டை போடாமல் அரைக்கால் சட்டை போட்டு நியூஸ் பேப்பர், கொஞ்சம் மிட்டாய், அந்த மாதிரி ஈட்டபிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் 2 days தங்குற மாதிரி பிளான் பண்ணி போனேன். இன்னும் ஒரே ஒரு ஆள் எனக்கு கூட கூட்டிகிட்டு அங்கே போய் அவங்கள மாதிரி தலையெல்லாம் செய்வாமல் போனோன்னே அவங்க என்னை எதிர்க்கலை. போய் சும்மா ஒரு தூரமாக வீடு இருக்கும், ஒரு சின்ன இடத்துல போய் ஒரு பேப்பர் போட்டு உட்காந்து நான் பாட்டு பாடிட்டுருந்தேன். அப்போ சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அவங்களுக்குலாம் மிட்டாயெல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். அதுக்கு பிறகு தொடர்ந்து அங்கே போயிட்டே இருந்தேன். எவ்ரி மந்த் போயிட்டே இருந்தேன். அப்போ அங்கே உள்ள தேவைகளை பார்த்தேன். நிறைய பேர் அரை நிர்வாணத்தில் தான் இருந்தாங்க. பெண்களுக்கெல்லாம் ஒரே ஒரு புடவை தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு. ஸோ அப்போ நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் நிறைய துணிகளை வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்கு பிறகு ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் மூலமாக டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு நான் இறைப்பணிக்கு வந்துட்டேன் வேலையை விட்டுட்டு. வந்த சமயம் நான் வந்து அந்த நேரத்தில் ஆதிமூலம்னு ஒரு கலெக்டர் இருந்தார். அவர் அப்ரோச் பண்ணி ஆனைப்பள்ளம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ன ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணோம். அவங்க மூலமாக அந்த கலெக்டர் என் கூட வந்துட்டார். 7 கிராமங்களுக்கு நடந்து வந்து நாங்கள் உங்கள் தேவைகளெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிச்சோம். அதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இம்மீடியட்டாக அவர் அங்கே லைட் வசதி, வாட்டர் இது ஹவுசிங் ப்ரோக்ராம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தார். அதேமாதிரி நிறைய அங்கேருந்து நான் ஒரு 10 பிள்ளைகளை எடுத்து என் வீட்டிலேயே வச்சு படிக்க வச்சேன். ஏன்னா அங்கே ஸ்கூல்லாம் கிடையாது. அதுக்கு பிறகு ஒரு ஸ்கூலை அவங்க டெவலப் பண்ணாங்க அங்கே. பட் ரொம்ப தூரம் நான் வந்து டீச் பண்ண ரெகுலராக டீச்சர்ஸ் வர மாட்டாங்க. பட் இப்போது ஆக்சுவலாக இதை நான் ஸ்டார்ட் பண்ணது 78ல். ஸோ அப்போ இருந்து அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் நான் இப்போ நிறைய அங்கே படித்து நல்ல வேலைக்கு வந்துட்டாங்க. நம்மளை காட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டாங்க. நான் அந்த இந்த ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் மூலமாக அவங்களுக்கு நிறைய சீட்லிங்ஸ் வாங்கி கொடுத்தேன். பேங்க் மூலமாக நிறையா ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தோம். இந்த மாடு, ஆடு இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதில் வந்து அவங்க நல்ல டெவலப் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க மிளகு, காஃபி, காடமம் எல்லாமே அவங்க லேண்டில் வந்துடுச்சு. ஸோ தே ஆர் நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. ஆனால் இதே மாதிரி வில்லேஜஸ் இந்தியாவில் பல இடங்கள் இருக்குது. நார்த்தில் நான் போகும்போது தரையில் தான் சாப்பாடு கொடுத்தாங்க. தரையில் ஒரு சிமெண்ட்டு போட்டு அதை துடைச்சிட்டு அதில் தான் சாப்பாடு போடுறாங்க. கிட்டத்தட்ட 5.5 கோடி ஜனங்க, 67 வித்தியாசமான ட்ரைபு நம்முடைய தேசத்தில் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் சந்தித்து அவங்கள அப்ளிமெண்ட் கொண்டு வரணும். கொஞ்சம் டெவலப் ஆகிருக்காங்க 40 இயர்ஸுக்கு இப்போ பார்க்கும்போது. பட் ஸ்டில் பீப்புள் அங்கே இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற கிராமங்கள், அன்ரீச் வில்லேஜஸ் இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து அங்கே பார்த்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இப்படிப்பட்ட ஒரு பணிக்கு உங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்கு. நான் ஒரு 7 வயசு 8 வயசாக இருக்கும்போது அந்த ட்ரைபில் பார்த்தது தான்
எனக்கு அவங்கள டெவலப் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. ஓகே. அதுக்கு பிறகு இந்தியா முழுக்க இப்போ நீங்கள் சொன்னீங்க 67 விதமாக இவ்வளோ ட்ரைப்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு இடத்துல இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி தேவைகளோடு இருக்காங்களா, இல்லை பேசிக்காக எல்லாமே இவ்வளோ இதுதான் அவங்களோட இல்லை, எதிர்பார்ப்பு? நிறைய ஒரு குரூப் வந்து பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாத குரூப்பாக இருக்காங்க. ஒரு குரூப் ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு இல்லை, கொடுத்தா போடுவாங்க. ஓ, அப்படின்னா ஒரு கடையிலலாம் கடன் வாங்கி 3 செட்டு ட்ரெஸ் கொண்டு போய் கொடுத்தேன் நான் ஒர்க் பண்ணுற டைமில். அதுக்கு பிறகு கொடுத்துட்டு அவங்கள அப்புறம் ஒரு ஒரு இதிலெல்லாம் ஒரு மேட்ச் ஒரு தீப்பெட்டி வாங்குறதுக்கு 8 மைல் 7 மைல் நடந்து வரணும். ஸோ அதனால் அவங்களே ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு ஷாப் வைக்க ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. அவங்க படிக்கணுங்கிற ஆர்வத்தை அவங்களுக்குள்ளே தூண்டி விட்டோம். நிறைய தாளந்து உள்ளவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. படிப்பறிவு இல்லாவிட்டாலும் நல்ல அறிவு பெருத்த மனுஷங்க அவங்களுக்குள்ளே இருக்காங்க. அவங்களுடைய டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கே டெய்லரிங் கற்றுக் கொடுத்தோம் சிலருக்கு. அது மாதிரி சில பிள்ளைகளை நர்சிங், அதாவது இமீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும், ஏதாவது வந்து பண்ணால் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தோம். அப்புறம் இருக்கிற அக்ரிகல்ச்சர் சொல்லிக் கொடுத்தோம். ஸோ இதிலெல்லாம் அவங்க நல்லா டெவலப் ஆகி வந்திருக்காங்க. சிலருக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடச்சிருக்கு. ஓகே. எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க சார்? நான் கேரளா, ஆந்திரா, தமிழ், இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுமே போயிருக்கேன். அதே மாதிரி பல நாடுகளுக்கும் போயிருக்கேன். பட் நம்ம சோஷியல் ஒர்க்குக்குன்னு இந்தியாவில் நிறையா எல்லா ஸ்டேட்ஸுமே ஏறக்குறைய போயிட்டேன். அப்புறம் எங்களுடைய இது இந்த ஹோம் வந்து அதுக்கு பிறகு சில்ட்ரன் ஹோம் வைக்க ஆரம்பித்தேன். ஏன் சில்ட்ரன் ஹோம் இல்லை, நம்ம ட்ரைபல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்கிறவங்க தேவைகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு துணிமணி இல்லை, ஆனால் கொடுத்தா போட்டுப்பாங்க அப்படின்னா அவங்களோட பேசிக் ஒரு சிவிலைசேஷனோ இல்லை வெளியில் நடக்கிற விஷயங்கள் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு போய் சேருது? நிறைய பேர் பஸ்ஸில் கூட போகாமல் இருந்தாங்க, ட்ரெயினை பார்த்துடாமல் இருந்தாங்க. இன்னும் சில இன்டீரியர் கிராமங்கள் அப்படி இருக்காங்க. கவர்மெண்ட் சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதை எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நான் ஒர்க் பண்ண ஏரியாலெல்லாம் ரோடு போடுறதுக்கு கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ணுது, அதை எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை. காரணம், இவங்க கொடுக்குற அமௌண்ட் வச்சு செய்ய முடியாதுன்னு பயத்தில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போயிடுறாங்க. அதனால அது டெவலப் ஆகாமலே கிடக்கு. மற்றபடி பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட். நம்ம அவங்களுக்கு போய் ஒரு உதவி செய்ய ஆள் இருந்தால் நிச்சயமாக லைஃப்பில் நல்லா வந்துடுவாங்க. எல்லோரும் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கண்டிப்பாக. இப்போது ஆதரவற்றவர்கள் அப்படின்னீங்கன்னா அவர்களுக்கான ஒரு இல்லம் மறுவாழ்வு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போது பொதுவாக யாருமே இல்லைன்றவங்க வருவாங்களா, இல்லை அனாதை குழந்தைகள் தானா, ஸ்ட்ரீட் சில்ட்ரன் வருவாங்களா, எப்படி எந்த வயசில் வருவாங்க? அவங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்களால் செயல்பட முடியுதா? ஒரு முறை நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்த சமயம் ஒரு வயசானவர், அவர் ஹேண்டிகேப்ட், 2 குழந்தைகளை வச்சு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ யார் குழந்தைன்னு கேட்டேன். என்னுடைய குழந்தை இறந்துட்டா, அவங்க அப்பா அவரும் இறந்துட்டார், இது யார் வச்சு வளர்த்துக்கிறா? நான் தான் வளர்க்குறேன். உங்கள் வீடு எங்கன்னா பக்கத்தில் ஒரு வெராண்டா காமிச்சார். டெய்லி இங்கே கொண்டு வந்து என்னை வைப்பாங்க, நான் பிச்சை எடுப்பேன், அந்த பிள்ளைகளுக்கு எதாவது கொடுக்குறது வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த பிள்ளைகள் யாராவது வச்சுக்கிட்டா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களான்னு கேட்டேன். அவர் இப்போவே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. எனக்கு ஏற்கனவே 5 பிள்ளைகள் இருக்குது, அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன். இந்த பிள்ளைகள் வளர்ந்தாங்க, கொஞ்சம் ஒரு 1 year ஆச்சு. அப்புறம் வீட்டில் எனக்கு ரொம்ப பெரிய வசதி இல்லை அந்த டைம். அதனால் நான் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து எங்கள் மாமனார் மாமியாரை அந்த பிள்ளைகளை பார்க்க வச்சேன். அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் 2 பிள்ளைகளை சேர்த்தேன்னொன்னே வரவங்களாம் கொண்டு வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கோயிலேருந்து இந்த பிள்ளை போட்டு போயிட்டாங்கன்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி போலீஸ்லேருந்து கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் உடனே 11 கேர் சில்ட்ரன் ஹோம்னு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி அதை நடத்த ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு. ஒரு டைம் எனக்கு ஒரு கேம்பஸ்லேயே 678 சில்ட்ரன் வச்சுருந்தேன் ஒரே கேம்பஸில். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டோனர்ஸ் வந்தாங்க, பில்டிங் கட்ட ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்படி டெவலப் பண்ணோம். இது வரைக்கும் ஒரு 4000 சில்ட்ரனுக்கு மேலே இங்கே ஹோமில் வந்து படித்து, இதில் எனக்கு அப்பா இல்லாதனால நான் வந்து அப்பா அல்லது அம்மா இல்லாத பிள்ளைகளாக தான் ப்ரையாரிட்டி கொடுத்தேன். அப்பாவும் அம்மாவும் இல்லாத பிள்ளைகள் கொடுத்தேன். அடுத்தது பேரண்ட்ஸ் ஹேண்டிகேப்டாக இருந்தால் அவங்க பிள்ளைகள் எடுத்துக்குவேன். இல்லை நிறைய பிள்ளைகள் 5-6 பிள்ளைகள் இருந்தாங்க, வளர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா அந்த பிள்ளைகள் 1-2 பிள்ளைகளை சேர்த்துக்குவோம். இப்படி தான் நாங்கள் எடுத்தோம். சில பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க, நான் ஃபிசிக்கலி மென்டலி நல்லா இருக்க மாட்டாங்க. அம்மா மேனால் பாதிக்கப்பட்டிருக்கோம், அப்பா கவனிக்க மாட்டார். ஸோ அதில் அப்படி பிள்ளைகளை சேர்த்து வளர்த்தோம். அப்புறம்
பிள்ளைகள் நல்லா வளர்ந்தது, ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்தாங்க. கொஞ்சம் பிள்ளைகளுக்கு யாருமே திருப்பி கூப்பிட மாட்டாங்க, அவங்க ரிலேஷன்ஸை அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. ஒரு பிள்ளைலாம் சிறு வயசில் கொண்டு வந்து விட்டாங்க என்கிட்ட. 15 வருஷம் கழித்து அவங்க பேரண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு அவங்க தாத்தா கொண்டு வந்து விட்டார். 15 வருஷம் கழித்து அவங்க தாத்தா என்கிட்ட வந்தார். வந்தப்போ அவரை பார்த்தேன், அந்த பேத்திக்கும் அவருக்கும் ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் சொன்னேன், அவங்க அம்மா அப்பா யாரும் சேர்ந்துட்டாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க, அப்புறம் கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்து அவங்கள்ட்ட பிள்ளையை ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நிறைய கை குழந்தைங்கள்லாம் வராங்க அப்படிங்க. இப்போது அந்த பராமரிப்பே ஒரு தனி, அந்த பேரண்டிங்கே ஒரு டிஃப்ரெண்ட். இது வளர்ந்த குழந்தைங்களுக்கே அவங்களுக்கு தேவை தெரியும். இந்த மாதிரியான ஒரு குழந்தைங்கள் வரும்போதோ இல்லை அதில் ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸாக ஒரு உரிமை கேட்டுட்டு நிறைய பேர் திடீர்னு கூட இந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கல்கள் எல்லாமும் இதில் நிறைய இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், எனக்கு முதல்ல வந்து சின்ன குழந்தைகளை வைக்கிறதுக்கு அனுமதி வாங்கணும்னு தெரியலை, வச்சுருந்தேன். இப்போ ஒரு முறை கவர்மெண்ட்லேருந்து வந்து சொன்னாங்க, நீங்கள் 5 இயர்ஸ்க்கு கீழே நீங்கள் வைக்கக்கூடாது, எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 11 பிள்ளைகளை, ஒரு 6 பிள்ளைகளை அவங்க அம்மா அல்லது அப்பா இருக்க கூட திருப்பி கொடுத்து, நீங்கள் இப்போ 6 வயசு ஆன பிறகு கொண்டு வாங்கன்னு கொடுத்தேன். ஒரு 5 பிள்ளைகள் யாருமே வந்து வாங்கலை, அது கவர்மெண்ட் ஹோமில் கவர்மெண்ட் ஒப்படைச்சேன். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் என்னைக்காவது வருவாங்க. ஆனால் நான் அது வந்து சொன்னேன், அடாப்ஷன் நீங்கள் கொடுக்க முடியாது, எனக்காவது அவங்க கொடுத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம திருப்பி கொடுக்கணும், அதனால் நீங்கள் வளங்க, நீங்கள் பெரிய பிள்ளைகள்னு என்கிட்ட கொடுத்தாலும் சரி, இல்லை வேறு ஹோமில் ஒப்படைச்சாலும் சரி அப்படின்னு கொடுத்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பட் 6 இயர்ஸ்க்கு மேலே தான் நாங்கள் வைக்க முடியும் ஹோமில். 6 இயர்ஸுக்கு கீழே உள்ளவங்கெல்லாம் அதுக்கு தனி ஹோம் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். அதுக்கு நான் இன்னொன்று ஒரு ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு போதுமானதில்லை. அதனால் அந்த 6 இயர்ஸுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் நாங்கள் வளர்க்குறதில்ல. மற்றபடி வசதி இல்லாதவங்களுக்கு வீட்லேயே அவங்களுக்கு வேண்டிய உதவி தொகைகளை கொடுக்குறோம். ஏழை பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு, ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் கொடுக்குறோம். சிலருக்கு ப்ரெக்னன்சி இருக்கும்போதே சஃபர் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு லைஃப் லாங் அவங்களுக்கு அவங்க குழந்தை பேர்த்து வளர்க்குற வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் உள்ள நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. ஓகே, இப்போது இவங்களுக்கான ஒரு வாழ்க்கை கல்வி அப்படின்னு வரும்போது ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் அந்த பயிற்சிகள் நிறைய பேர் கொடுக்குறீங்க. அது எந்த காலகட்டத்தில் கொடுக்குறீங்க? நல்ல படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வச்சு மாஸ்டர்ஸ் படித்து ஒரு பையனை லாயர் கூட ஆயிருக்கான். ஸோ அந்தளவுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற என்கரேஜ் பண்ணுறோம், மேக்ஸிமம் என்கரேஜ் பண்ணுறோம். ஏன்னா நானே அதுக்கு அப்புறம் என்னுடைய படிக்க முடியாத சூழ்நிலையில் அப்புறம் நான் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் தான் பிகாம் பண்ணேன், எம்ஏ படித்தேன், பிஏ பண்ணேன், இப்போ படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ அந்த படிப்புடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். சிலர் டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்க, அப்புறம் திருப்பி வந்து படிக்க வருவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்காங்க. 10th 12th முடிக்கிறவங்களோட நிறையா இருக்காங்க. காலேஜ் போகிறவங்க வந்து ஒரு 10% 15% தான் காலேஜ் கமிட் பண்ணி வருவாங்க. மற்ற அதுக்கு கீழே முடித்தவங்களே நாங்கள் சிலருக்கு வந்து டிரைவிங் பாய்ஸ்னால் உடனே அவங்க தே வாண்ட் டு டிரைவ். இந்த டிரைவிங்கில் ஏகப்பட்ட டிரைவர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி டெய்லரிங் பிரிங்ஸ் லாட் ஆஃப் மணி. அதனால் எனக்கு சில டெய்லர்ஸ் எல்லாம் எப்படி வாழ்க்கையில் ஃப்ளரிஷ் ஆகியிருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்றத பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோம். ஸோ அந்த பிள்ளைகள் டெய்லரிங் நல்லா படிக்கிறாங்க, படித்தா தே ஆர் ஏபிள் டு சர்வைவ் தெம் செல்ஃப். இது மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ட்ரைனிங் கொடுக்கணும், மீடியா ஒரு சின்ன அளவில் மீடியா ட்ரைனிங் கொடுக்குறோம், அதே மாதிரி பிரிண்டிங் ட்ரைனிங் கொடுக்குறோம். வேரியஸ் ட்ரைனிங் எதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதை செய்ய முயற்சிக்கிறோம். அதே மாதிரி டிகிரி படித்த அன்எம்ப்ளாய்டு பீப்புளுக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு அதுக்கும் ஒரு பயிற்சி கொடுக்குறோம். ஸோ சில சமயம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது இந்த ட்ரைனிங் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போது பெண்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கார், அவங்களோட வளர்ப்பு அப்படிங்கிறது, அவங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. ஸோ ஒரு ஹோம்னு வரும்போது பெண்களும் இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழலில் அது ஹோம் வந்து பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக தான் வைக்க முடியும். எங்கேயுமே பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து வைக்க முடியாது. கேர்ள்ஸ் ஹோமில் ஒன்லி லேடிஸ் தான் ஸ்டாஃபாக இருப்பாங்க. அப்புறம் கேர்ள்ஸ் ஹோமில் அதாவது தே கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி செட்டப். அதனால் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ சிலருக்கெல்லாம் ரொம்ப அதிக கேர் தேவைப்படும், அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் டீச்சர்ஸ்ட்டு நாங்கள் பேசி இந்த பிள்ளைக்கு இந்த பேக்ரவுண்டு அவங்கள நீங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சிலர் எப்போவுமே டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, யாருமே இல்லை எனக்கு, அவங்கள என்கரேஜ் பண்ண வேண்டிய பொறுப்புகளை எங்கள் ஸ்டாஃபுக்கு கொடுக்குறோம். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது we are there to take care of you, நீ நாட் worry அப்படின்ற நிலைமை அவங்க புரிஞ்சுக்குவாங்க.
அப்புறம் நிறைய பேர் திருமணம் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே இதை திருமணம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. அவங்க இந்த டியூரிங் நியூ இயர் அந்த டைம்லலாம் எல்லாம் திரும்பி வருவாங்க. அந்த ஹாலிடேஸில் எவ்ரிபடி வில் கம். நிறைய பேர் பிள்ளைகளை தூக்கிட்டு வருவாங்க. ஸோ இப்போ இருக்கிற பிள்ளைகள் அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அந்த கெட் டுகெதர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர் வைப்போம். ஸோ அதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் சாதனையாளர்களாக இருப்பாங்க. சிலர்லாம் ஒரு பையன் நான் மலேசியாவில் ஒர்க் பண்ணுறான், ஒரு பையன் துபாயில் ஒர்க் பண்ணுறான். அவங்கெல்லாம் திரும்பி வரும்போது ஹவ் வி லிவ்ட் இன் திஸ் ஹோம், இதில் எப்படி நாங்கள் வளர்ந்து வந்தோம், இதனால் நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு இப்போ இருக்கிற பாய்ஸ் கிட்டலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை அவங்கள என்கரேஜ் பண்ணோம். ஓகே. இல்லை இப்போது நிறைய பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு மறுவாழ்வு, திருமணம் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது, இந்த மன அழுத்தம்ன்றது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு தான் கவுன்சிலிங் அப்படிங்கிற சொல்கிறீங்க. இதை எப்படி ஒரு நார்மல் சைல்டுக்கும் இல்லை ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டா இல்லை ஒரு மென்டலி ரிட்டார்ட் இதெல்லாம் நீங்கள் எப்படி செக்ரிகேட் பண்ணுறீங்க? அந்த மாதிரி ஒரு குறைபாடோட இருக்கிறவங்களோட கேர் எப்படி இருக்குது? மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து யாரு கூடமே சேர மாட்டாங்க, ஐசோலேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தங்களை ஒன்று சிலருக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், சிலருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். பேசிக் கவுன்சிலிங் தான், இண்டிவிஜுவலாக பர்சனலாக கூப்பிட்டு கவுன்சில் பண்ணி தான் அவங்கள மாற்ற முடியும். சிலருக்கு வாழ்க்கையில் இருக்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். நிறைய பேர் அதாவது வெளியில் இருக்கிறவங்கள நிறைய பேர் சூசைட் பண்ணி சாகிறதுக்கு காரணமே அவங்க வந்து வி ஆர் வேஸ்ட். நானுமே அப்படி தான் நினச்சேன். எங்கள் அப்பா இருந்தப்போ நான் 3 தடவை சூசைட் அட்டம் பண்ணேன். காரணம் என்ன, யாருமே இல்லை எனக்குன்ற மாதிரி ஒரு உணர்வு. ஸோ அந்த உணர்வுகள்லாம் இப்போ இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை வந்து இப்படி நாங்கள்லாம் இந்த உணர்வுக்குள்ளே போனவங்க தான். ஸோ ஆனால் இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோம், வி ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் மெனி பீப்புள், அது மாதிரி நீ மாற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணுறோம். ஓகே. they see our life also. ஓகே. இப்போது இந்த நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ இந்த 22 ஆண்டுகளை கடந்து இப்படி போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு கேஸ் ஸ்டடியாக பார்த்தோம்னா சில விஷயங்கள் இன்னும் என்னோட ஞாபகத்தில் அப்படியே இருக்கும்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்திருக்கலாம் இல்லைங்களா இந்த குழந்தைங்கள பார்க்கும்போது? ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்டு, ஒவ்வொரு கேரக்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது நல்லா சொல்லணும் அப்படின்னா ஒரு 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 பர்டிகுலர் குழந்தைய மாத்திரம் சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் நான் இருந்தேன். அப்போ 2 சின்ன பிள்ளைகள் வந்தாங்க. வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஹோம் நடத்துகிறீங்கன்னு சொன்னாங்க, எங்களை ஹோமில் சேர்த்துக்கிங்களான்னு கேட்டேன். பிள்ளைங்களே வந்து. ஆமாம். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் எதுக்கு ஹோம்க்கு வரணும்னு கேட்டேன். அப்போ அதில் ஒரு மூத்தவ சொன்னால் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அவர் சொன்னால் எங்கள் அம்மா கேன்சர், ஷி இஸ் டையிங் அப்படின்னா, செத்துட்ருக்காங்க, எங்கள் அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா என்ன செய்கிறான்னு கேட்டேன். எங்கள் அப்பா ரொம்ப குடிப்பார், வீட்டுக்கே வர மாட்டார் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி உங்கள் அம்மாட்ட வந்து நீ கேட்டுட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வா, நான் வந்து ஹோமில் சேர்த்துக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நடக்க முடியாது. சரி உங்கள் அப்பா வர்ற டைம் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வா. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே 2 பிள்ளைகளும் கூப்பிட்டு அந்த 2 பிள்ளைகளும் வீட்டில் சும்மா 2-3 துணியை எடுத்துகிட்டு என்கிட்ட வந்தாங்க. ஸோ அந்த பிள்ளைகளை நான் படிக்க வச்சேன். 2 பேருமே ஒருத்தி மாஸ்டர்ஸ் வரைக்கும் படித்தா, கிடச்சி இப்போ கேஜிஎஃப்பில் கல்யாணம் பண்ணியிருக்கா. இன்னொரு பெண்ணு டிகிரி முடித்தா, அவளும் கல்யாணம் பண்ணி பெங்களூரில் இருக்கா. 2 கல்யாணத்துக்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், ஒரு கல்யாணத்துக்கு நான் இல்லை ஊரில். மற்றபடி இது ஆர் வெரி ஹாப்பி. அந்த சுச்சுவேஷன் அந்த வந்து என்கிட்ட வந்து கேட்டபோது அது கண்ணில் கண்ணீர் வந்து என்ன ஹோமில் சேர்த்துக்கிங்களா அப்படின்னு கேட்டபோது இருந்தது வந்து மறக்க முடியாதது. அதேமாதிரி நான் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ண சொன்னேன்ல அந்த 2 பேபிஸ், அதுவுமே மறக்க முடியாது. பாய்ஸில் பாட்டிகள் வளர்த்துட்டு கொஞ்ச காலத்தில் அப்படியே எலும்பந்தோளமாக வருவாங்க. பிள்ளைகள் சாப்பாடே இருந்திருக்காது. ஸோ அந்த பிள்ளைகளை எடுக்கும்போது இதை வளர்க்க முடியுமா, இவங்க சர்வைவ் ஆவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உடனே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போஷாக்கெல்லாம் கொடுத்து ஒரு 6 மாதத்தில் அவங்க நல்லா வந்தோடனே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஒரு 22 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பணியில் இருக்கீங்க. சின்ன வயசுலேயே இதோட அடிப்படையில்
பார்த்த ஒரு புரிதல் இருக்குது, தேவை இருந்திருக்கிறதுக்காக நீங்களும் இந்த துறைக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னும் போது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் குழந்தைங்க இருந்திருக்காங்க, அவங்களோட தேவைகள் என்னவா இருக்குது? அதுவும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ட்ரைப் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களோட தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கூட ஒரு தன்னிறைவு பெறாமல் எவ்வளவோ ட்ரைப்ஸ் நம்ம கண்ட்ரி முழுவதும் இருக்காங்க, தேவைகளோடு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தது, அங்கே செஞ்சது, இன்றைக்கி நீங்கள் வந்து இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிற இந்த பணிகள்னு பல அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த கலைஞர் டிவிக்கும் இன்டர்வியூ பண்ணவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஒரு தலைவரை அவருடைய கட்சி தொண்டர்கள் பாராட்டுவதென்பது இயல்பான ஒன்று, அல்லது அந்த தலைவரினுடைய எழுத்துகள் பேச்சுகளை ரசிக்கிறவர்கள் பாராட்டுவது என்பதும் கூட இயற்கையானது தான். ஆனால் அவருடைய கருத்துகளிலிருந்து முற்றும் வேறுபட்டு நிற்கிற, அவரிடத்திலே குறைகளையே கண்டுபிடித்து சொன்ன சிலர் சில கட்டங்களில் ஒரு தலைவரை பாராட்டுவது என்பது வியப்பான ஒரு செய்தி. அப்படி ஒரு வியப்பை நாம் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அவரை எதிர்த்தவர்கள் கூட அவருடைய திறமையை பல நேரங்களில் புகழ்ந்துரைத்திருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக மறைந்த கவிஞர் வாலி அவர்கள் டிசம்பர் 2006 கலைஞர் காவியம் என்று ஒரு நூலை வெளியிட்டார். வாலி கலைஞரை பாராட்டுவதில் வியப்பு ஒன்றுமில்லை. அவர் அடிப்படையில் கடவுள் நம்பிக்கை உடையவர், திராவிட இயக்க கொள்கைகளோடு உடன்பட்டு வருகிறவர் இல்லை என்றாலும் கூட கலைஞரிடத்திலே எப்போதும் ஒரு மாறாத பற்றுடையவர். கலைஞர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா நேரங்களிலும் கலைஞரிடத்திலே அன்பு கொண்டு பழகியவர் கவிஞர் வாலி அவர்கள். எனவே அவர் கலைஞரை பாராட்டி ஒரு காப்பியத்தை எழுதியிருப்பது இயல்பானது. ஆனால் என்ன வியப்பு என்றால், அந்த புத்தகத்திற்கு கவிஞர் வாலி மறைந்த துக்ளக் ஆசிரியர் சோவிடத்திலே ஒரு முன்னுரை வாங்கியிருக்கிறார். நாம் நன்றாக அறிவோம், சோ கலைஞர் அவர்களை கடுமையாக பல நேரங்களிலே விமர்சனம் செய்து எழுதியவர், பேசியவர். அவர் இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கிறார் என்றால் அந்த முன்னுரையிலே என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. சோவும் அந்த முன்னுரையில் வெளிப்படையாக சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். நான் கலைஞரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறவன் அல்ல, வாலியைப் போல அப்படியே கலைஞரை நான் ரசிக்கிறவனும் அல்ல. ஒரு வேறுபாட்டை சொல்லுகிறார். கவிஞர் வாலி ஒரு ரசிகர், நான் ஒரு விமர்சகன். கவிஞர் வாலி கலைஞரை அவருடைய நல்ல பக்கத்திலிருந்து மட்டும் பார்த்து எழுதுகிற, பாராட்டுகிற, பூரிக்கிற இயல்புடையவர். ஆனால் நான் கலைஞரினுடைய மறுபக்கத்தை எடுத்து எழுதுகிறவன். இருப்பினும் எனக்கும் கூட கலைஞரை பல இடங்களில் மிகவும் பிடிக்கும் என்பதுதான் உண்மை என்று அந்த முன்னுரையிலே எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரையில் சோ எழுதியிருக்கிற பல வரிகள் இன்றைக்கும் கலைஞரை விமர்சனம் செய்கிறவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய வரிகள் என்று நாம் சொல்லலாம். சோ எழுதுகிறார், குற்றம் காண்பதையே தொழிலாக வைத்திருக்கிற நான் இந்த சில இடங்களில் கலைஞரை பாராட்டியே தீர வேண்டியிருக்கிறது என்று எழுதுகிறார். அவருடைய எழுத்து இயல்பாக குற்றம் குறைகளை கண்டுபிடித்து சொல்லுகிற எழுத்து, அல்லது நல்லவைகளை கூட சில நேரங்களில் அவர் குற்றம் குறைகளாக எழுதியிருக்கிறார் என்பது என்போன்றவர்களின் பார்வை. எப்படி இருந்தாலும் கலைஞரை பற்றியும் திமுக கழகத்தை பற்றியும் கடுமையான விமர்சன பார்வை கொண்ட சோ அவர்கள் எந்த இடத்திலெல்லாம் கலைஞரை பாராட்டி இந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அவர் கலைஞரின் அரசியலுக்குள் எந்த விமர்சனத்துக்கும் போகவில்லை. ஆனால் கலைஞர் என்கிற தனிமனித ஆளுமையை எடுத்துக்கொண்டு அவருடைய ஆற்றலை வியக்காமல் இருக்க முடியவில்லை என்று எழுதிவிட்டு அவருடைய உழைப்பை பற்றி மிக குறிப்பாக எழுதியிருக்கிறார். பலருக்கு உழைப்பு என்பது கடமை, ஆனால் கலைஞரை பொறுத்தளவு உழைப்பு என்பது அவருடைய உயிர் மூச்சு என்று கலைஞரை ஏற்றுக்கொள்ளாத சோ எழுதுகிறார் என்பதுதான் முதன்மையானது. கலைஞருக்கு உழைப்பு என்பது உயிர் மூச்சு, அவரால் உழைக்காமல் இருக்க முடியாது.
எனவே அப்படிப்பட்ட ஒரு உடைப்பாடியை அவர் எழுதி அவருடைய ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு அங்குலம் அவர் உயர்ந்ததும் அவருடைய உழைப்பால் தான் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பலமுறை திமுக கழகத்தினுடைய தலைவராக திரும்ப திரும்ப அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால் அதற்கு பின்னால் இருக்கிற அவருடைய ஆற்றலையும் உழைப்பையும் நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது என்பது சோவின் கருத்து. கலைஞரிடத்தில் அவர் மிகவும் பாராட்டி ஒரு 5 செய்திகளை எழுதுகிறார். ஒன்று, கலைஞரினுடைய பேச்சாற்றல், அந்த பேச்சின் போது அவர் தருகிற புள்ளி விவரங்கள், அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே அவர் வைக்கிற தர்க்கம், நயமான நகைச்சுவை, கூர்மையான கிண்டல், இதுதான் கலைஞர் என்கிறார். உண்மைதான். இந்த 5ஐயும் நாம் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அவருடைய பேச்சாற்றலை உலகமே புகழும். அவருடைய பேச்சாற்றலும் வெறும் அடுக்குமொழிகளாக இல்லாமல் அள்ளித் தருகிற அந்த புள்ளி விவரங்களும், அந்த புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு அவர் வருகிற முடிவுகளுக்கான வழிக்கு உரிய தர்க்கமும், இவை அனைத்தும் கலைஞரின் பேச்சிலே உண்டு. அவருடைய பேச்சில் மிக இயல்பாக இழைந்தோடுகிற நகைச்சுவைதான் பொதுமக்களையும் கூட கவர்ந்து விடுகிற ஆற்றல் உடையது. அதனை 2ஆக பிரித்து சொல்லியிருப்பதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. நகைச்சுவை வேறு, கிண்டல் வேறு. நகைச்சுவை எப்படி இருக்க வேண்டும், கிண்டல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சோவினுடைய வரிகளிலேயே நான் சொல்ல வேண்டுமானால், நயமான நகைச்சுவை, கூர்மையான கிண்டல். நகைச்சுவை நயமாக இருக்க வேண்டும், கிண்டல் என்பது மிக கூர்மையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது போய் தாக்கும். இப்படிப்பட்ட ஆற்றலை உடையவராக கலைஞர் இருக்கிறார் என்று எழுதி, கலைஞரை பற்றி அவர் அதற்கு முன்பே துக்ளக் இதழில் எழுதியிருக்கிற சில விடைகளையும் எடுத்து தந்து, நான் இந்த நூலுக்காக மட்டும் அவரை பாராட்டவில்லை, இதற்கு முன்பும் பாராட்டியிருக்கிறேன். நிறைய 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 கலைஞரை நான் விமர்சித்துத்தான் எழுதியிருக்கிறேன் என்றாலும் அவரை நான் பாராட்டியும் இருக்கிறேன். கலைஞரை பாராட்டாமல் யார் ஒருவராலும் இருக்க முடியாது என்பதையும் அந்த முன்னுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இது எளிதில் எல்லோருக்கும் கிடைத்து விடாத ஒரு வாய்ப்பு. எந்த ஒரு தலைவரும் தன்னை எதிர்க்கிறவனாலும் பாராட்டப்படுவான் என்று சொல்ல முடியாது. சோவே அதில் எழுதுகிறார், நானும் வாலியும் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், ஆஸ்திகர்கள். ஆனால் கலைஞரோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், நாஸ்திகர். ஆனால் அவரை நாங்கள் புகழ்கிறோம் என்றால் அது கலைஞரினுடைய சிறப்பை தான் குறிக்கும் என்று அவர் எழுதுகிறார். உள்ளே நூலிலும் கவிஞர் வாலி அவர்கள் மிக அருமையான பல செய்திகளை தந்திருக்கிறார். கலைஞரினுடைய வயது மூப்பை பற்றி சொல்லுகிற போது வாலி சொல்லுவார், தமிழுக்கு யாப்பு உண்டு, மூப்பு உண்டா என்று கேட்பார். வாலியினுடைய எழுத்துகளில் அந்த இயைபு தொடை என்று நாம் சொல்லுகிற, அதாவது இறுதியில் வருகிற சொற்களில் இருக்கிற அந்த எதுகை இருக்கிறதே, அது வாலிக்கு கைவந்த கலை என்று சொல்ல வேண்டும். திருக்குவளை சொல்லி தலையாட்டும் தில்லி என்று எழுதுவார். அப்படித்தான் தமிழுக்கு யாப்பு உண்டு, மூப்பு உண்டா? கலைஞருக்கு ஒரு யாப்பு, ஒரு ஒழுங்கு இருக்கிறதே தவிர அவருக்கு மூப்பு வராது என்று எழுதியிருக்கிற பல வரிகள் அந்த நூலில் மிக அழகான வரிகள். கலைஞரை பார்த்து வாலி சொல்லுவார், உன் இருப்பு அறிஞர் அண்ணா விட்டு சென்ற அறிவு நெருப்பு என்று எழுதியிருக்கிறார். அது அப்படியே உண்மைதான். அண்ணா விட்டு சென்ற அறிவு நெருப்பு தான். ஆனால் கலைஞரையும் குறை சொல்லுகிறவர்கள், வசைபாடுகிறவர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சேர்த்து வாலி அவர்கள் சொல்லுகிற ஒரு விடை மிக நயமானது. வாலி சொல்லுவார், காகம் பறந்தும் மேகம் மிதந்தும் ஆகாயம் அழுக்காகுமா என்று கேட்பார். வானத்திலே காகம் பறக்கிறது, அதனால் வானம் கருப்பாகி விடுவதில்லை. வானத்திலே மேகம் மிதக்கிறது, அதனால் வானம் தெரியாமல் போய்விடுவதில்லை. காகம் பறந்தும் மேகம் மிதந்தும் வானம் ஒரு நாளும் ஆகாயம் அழுக்காவதில்லை என்று வாலி சொல்லுவார். இப்போதும் கலைஞரை பற்றி விமர்சிக்கிறவர்கள், வன்மமாக எழுதுகிறவர்கள் இருக்கவே செய்கிறார்கள். அவர்களை பற்றி நினைக்கிற போது கவிஞர் வாலியின் இந்த வரியை நான் நினைத்து கொள்ளுவேன், இந்த காகங்கள் பறந்தும் மேகங்கள் மிதந்தும் ஆகாயம் ஒரு நாளும் அழுக்காகிவிடாது. இன்றைய காலகட்டத்தில் நாளுக்கு நாள் நாம் பல புதிய நோய்களுக்கு ஆளாகி கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம்.
காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் சம்மந்தமாக பல பேஷண்ட்ஸு ஜீரண மண்டலத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உணவுக்குழாய் இரைப்பை. கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா அதுக்குரிய க்யூர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உணவுக்குழாய் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போது நல்லா சாப்பிட்றவங்க ஏதோ ஒரு டக்குனு இங்கே ஸ்டக்காகி கீழே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் வந்த உடனேயே நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஒரு கட்டி அந்த இடத்துல இருக்கும் சின்னதாக பிகினிங் ஸ்டேஜில். நம்ம சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த கட்டி வேறு எங்கேயும் பரவி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிகினிங் ஸ்டேஜ், அதாவது நம்ம ஸ்டேஜ் 1 and 2ன்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் கேன்சர் உணவுக்குழாய் ஆகட்டும், இரைப்பை ஆகட்டும், நம்ம வயிற்றில் எந்த பகுதி ஆகட்டும் ஸ்டேஜ் 1 and 2ல் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பேஷண்ட் வந்து சர்ஜரி பண்ணி க்யூர் பண்ண முடியும். அது ஸ்டேஜ் 1ஆக இருந்தால் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டேஜ் 1ல் பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் மேக்ஸிமம் வரமாட்டேங்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னா, தொந்தரவு வந்ததுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் வந்து மேக்ஸிமம் மெடிசன் சாப்பிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி தொந்தரவு அதிகமானதுக்கப்புறம் தான் எண்டோஸ்கோப்பி என்ன ப்ராப்ளம் வராங்க. ஸோ அவேர்னஸ் ஒரு அறிகுறி வந்துருச்சுன்னா ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் எண்டோஸ்கோப் பண்ணி அந்த பிகினிங் ஸ்டேஜ்லேயே கேன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சர்ஜரி பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணுற கண்டிஷனில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய ஹார்ட் கண்டிஷன், கொஞ்சம் மற்ற ப்ராப்ளம்னால வந்து மயக்க மருந்து கூட தர முடியாது. அந்த ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண முடியாத சூழ்நிலையில் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ். சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தோம்னா உணவுக்குழாயில் கட்டி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். எண்டோஸ்கோப்பி கூட கீழே போகாது, உணவுக்குள்ளே அடப்பட்டிருக்கும். சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அந்த கட்டி மற்ற பக்கம்லாம் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டேஜ் 3 and 4 சொல்கிறது. ஸோ பேஷண்ட் ரொம்ப லேட்டாக வந்தனால அந்த கண்டுபிடிச்சதே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிச்ச மாதிரி, சர்ஜரி பண்ண முடியாது. பட்டு நம்ம வந்து இப்போல்லாம் எண்டோஸ்கோப்பியில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அதாவது உணவுக்குழாயில் கேன்சர் இருக்குது, கட்டி இருக்குது, அந்த பாதை டோட்டலாக அடப்பட்டுருச்சு. பேஷண்ட்னால எதுவும் தண்ணி ஆகாரம் கூட சாப்பிட முடியல. முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து இங்கே வயிற்று பகுதியில் சின்ன ஆப்ரேஷன் பண்ணி சிறுகுடலில் ஒரு டியூப் வச்சு அந்த டியூப் வழியாக தான் வந்து நீராகாரம் கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. ஸோ தெரப்பியூட்டிக் எண்டோஸ்கோப்பி, எண்டோஸ்கோப்பி மூலமாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து சர்ஜரி பண்ணாட்டி கூட அவங்க இருக்கிற வரைக்கும் லைஃப் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அவங்களாலையும் சாப்பிட முடியணும், வெளியே எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா வாய்வழியாக எண்டோஸ்கோப் பண்ணி அந்த கட்டி இருக்கல, உணவுக்குள்ள கட்டி இருக்கும், அந்த கட்டியும் டோட்டலாக அடைச்சிருக்கும், எண்டோஸ்கோப் கீழே போகாது. ஆனால் நம்ம வந்து மயக்க மருந்து கொடுத்து எண்டோஸ்கோப் மூலமாக ஒரு சின்ன வயரை கீழே கொண்டு போய் அந்த வயர் மூலமாக அந்த பாதையை கொஞ்சம் பெருசு பண்ணி உள்ளேயே மெட்டல் ஸ்டென்ட்னு வைக்கலாம், செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் மெட்டல் ஸ்டென்ட்டு. அந்த ஸ்டென்ட்டு உள்ள எண்டோஸ்கோப் மூலமாக டிப்ளை பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டென்ட்டு என்னாகும், அப்படியே விரிவடையும். விரிவடைஞ்சோன்னா பழைய மாதிரி பாதை எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். அங்கே கட்டி இருக்குது, அந்த கட்டி நாம் எதுவும் பண்ணல, அந்த பேஷண்ட் க்யூர் பண்ண முடியாது, ஆனால் சாப்பிட்ற மாதிரி பண்ண முடியும். ஸோ எண்டோஸ்கோப்பி மூலமாக மெட்டல் ஸ்டென்ட் வச்சிட்டோம்னா அந்த பேஷண்ட் வந்து எப்போ மாதிரி சாப்பிட முடியும். அந்த உணவு வந்து அந்த ஸ்டென்ட் வழியாக கீழே போயிடும். இப்போல்லாம் முந்தியெல்லாம் வந்து ஒரே வழி அந்த அடப்பட்ட பகுதி பெருங்குடலில் வெளியே கொண்டு வந்துடுவோம், மோஷன் வெளியே வரும், இங்கே வரும், ஏன்னா கீழே பிளாக் ஆயிடுச்சு. மோஷன் ஆசன வழியே போக முடியாது, கீழே அந்த பகுதி பிளாக் ஆயிடுச்சு கேன்சர் கட்டினால். அந்த கோலாஸ்டமி சொல்கிறது, மோஷன் இங்கே வர மாதிரி பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கும் மோஷன் போகிற வழியாக எண்டோஸ்கோப்பி, நம்ம சொன்ன எண்டோஸ்கோப்பி பண்ணி கொலனோஸ்கோப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஆசன வழியாக எண்டோஸ்கோப் பண்ணி அந்த கட்டி வழியாக ஒரு வயர் கொண்டு போய் அங்கேயும் மெட்டல் ஸ்டென்ட் வைக்கலாம். வச்சிட்டோம்னா வர்ற மோஷன் வந்து அந்த ஸ்டென்ட் வழியாக கீழே போயிடும். ஸோ பெருங்குடலையும் நம்ம வந்து மெட்டல் ஸ்டென்ட் வைக்க முடியும். யாருக்கு இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் அட்வான்ஸ் ஸ்டேஜில் மற்ற பக்கம்லாம் வியாதி பரவிடுச்சு, சர்ஜரி பண்ண முடியாது, ஆனால் பேஷண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், உணவுக்குள்ள இரைப்பையிலேருந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணணும், அதுக்கு மெட்டல் ஸ்டென்டிங். பெருங்குடலில் வந்து கட்டி இருக்குது, மோஷன் போகிற மாதிரி பண்ணணும்னா அங்கே ஒரு மெட்டல் ஸ்டென்டிங் இது பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பகுதி வந்து பித்த நாளம். நான் முதல்ல சொன்ன இஆர்சிபி ப்ரொசீஜர். ஸோ பித்த நாளத்தில் ஒரு கல் இருக்குன்னா நம்ம வந்து இஆர்சிபி பண்ணி கல்லை எடுத்துடுறோம், பித்த நீர் கீழே ஃப்ரீயாக போகுது. இதே ஒரு ஜாண்டிஸோட பேஷண்ட் வர்றாங்க. சரி, ஜாண்டிஸ்னால சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஓகேன்னு எந்த டெஸ்ட்டும் பண்ணிக்காமல் ஒரு கீழே நல்லி அது இதுன்னு சாப்பிட்டு 2 மாதம் 3 மாதம் டிலே பண்ணி
அதுக்கப்புறம் முத்துன நிலைமையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே ஒரு கட்டி இருக்கும், பித்த நாளத்தில் கட்டி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும், மற்ற பக்கம்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் ஒரு காமலாக இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, 4-5 நாள் தான் யூரின் மஞ்சளாக போகுது அப்படின்னா உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு பித்த நாளத்தில் 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டரில் கட்டி இருக்கும். பித்த நாளத்தில் ரொம்ப ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ், வேறு எங்கேயும் நோய் பரவி இருக்காது. அவங்களுக்கு வந்து சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட். சர்ஜரி பண்ணி அந்த கட்டியை கம்ப்ளீட்டாக எடுத்தோம்னா நல்ல க்யூர் அந்த மாதிரி பண்ண முடியும். இதே கொஞ்சம் டிலே பண்ண என்ன ஆகும்னா அந்த கட்டி பித்த நாளத்தில் அடப்பட்ட கட்டி கொஞ்சம் பெருசாகி 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வளர்ந்து அந்த பாதையை நல்லா அடைச்சிரும், காமலை நல்ல சிவியர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டி மற்ற பகுதியெல்லாம் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும், லிவருக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்கும், மற்ற பகுதிக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்கும். நம்ம வந்து என்ன சொன்னால் லிவர் செகண்டரிஸ், லிவர் மெட்டாஸ்டேசிஸ், பித்த நாளத்தில் உண்டாகின கட்டி மற்ற பகுதியில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டேஜ் 4. ஸோ இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்ஜரி பண்ண முடியாது, ஆனால் பித்த நீர் கீழே ஃப்ரீயாக கொண்டு போகணும். ஸோ நம்ம இங்கே சொன்ன மாதிரி சாப்பிட்ற மாதிரி உணவு குழாய்க்கு ஸ்டென்ட் வைக்கிறோம். இங்கே பித்த நீர் பாதையில் நம்ம வந்து ஒரு மெட்டல் ஸ்டென்ட் வச்சுட்டோம் அப்படின்னா லிவரில் உற்பத்தி ஆகிற பித்த நீர் வந்து அந்த ஸ்டென்ட் வழியே கீழே போயிடும். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து அட்வான்ஸ்டு கேன்சர் கரெக்டு, வெளியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, ஆனால் காமலாக இருக்காது. நம்ம என்ன பண்ணுறோம், இஆர்சிபி பண்ணி அந்த ஸ்பெஷல் எண்டோஸ்கோப்பி மூலமாக அந்த பித்த நாளம் பகுதியில் வயர் உள்ளே கொண்டு போயிட்டு அந்த கேன்சர் கட்டி வழியாக அந்த பாதையை பெருசு பண்ணி அந்த எண்டோஸ்கோப்பி மூலமாகவே அங்கே ஒரு மெட்டல் ஸ்டென்ட் வச்சிடலாம். மெட்டல் ஸ்டென்ட் வச்சிட்டோம்னா பித்த நீர் வந்து அந்த மெட்டல் ஸ்டென்ட் வழியே கீழே போயிடும். ஸோ இது வந்து நம்ம வந்து இஆர்சிபியில் மெட்டல் ஸ்டென்டிங் பண்ணோம்னா அட்வான்ஸ்டு கேன்சருக்கு ஜாண்டிஸ் கம்மி பண்ண முடியும். ஸோ பேஷண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கணையம் கேன்சர் கட்டி இருக்கும், கணையத்தில் கேன்சர் கட்டி உணவு பாதையும் அடைச்சிரும், பித்த நீர் போகிற பாதையும் அடைச்சிரும். ஸோ 2 அடைப்பையும் நம்ம வந்து எண்டோஸ்கோப்பியாகவே பித்த நீர் பாதையில் ஒரு ஸ்டென்ட்டு, உணவு பாதைக்கு ஒரு ஸ்டென்ட்டு வச்சு ஆப்ரேஷன் இல்லாமலேயே அவங்க குவாலிட்டியான லைஃப்பை நம்ம பண்ண முடியும். ஸோ ஜீரண மண்டலத்தில் இருக்க புற்றுநோய்கள் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா க்யூர் சர்ஜரி மூலமாக, கொஞ்சம் டிலே பண்ணி லேட்டாக வந்தோம்னா அந்த வியாதி கண்டுபிடிக்க முடியும், ஆனால் மற்ற பக்கம் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேஜில் கூட வந்து எண்டோஸ்கோப்பி மூலமாக அந்த பேஷண்ட்டு சாப்பிட்ற மாதிரியும் பண்ணலாம், இல்லை மோஷன் போகிற மாதிரியும் பண்ணலாம். இங்கே பித்த நீர் அடப்பட்டிருக்குன்னா அதுக்கு மெட்டல் ஸ்டென்ட் வச்சு ஜாண்டிஸை கம்மி பண்ண முடியும். ஸோ எண்டோஸ்கோப்பி இந்தளவு இப்போது டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. எண்டோஸ்கோப்பி மூலமாக எத்தனையோ சிகிச்சைகள் இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட் நம்மளால் பண்ண முடியும், அந்தளவு வளர்ந்துருக்குங்க. நன்றி, வணக்கம். மொழிக்காக செய்யப்பட்ட மகத்தான தியாகம், சுதந்திர வேட்கையும் மொழிப்பற்றும் ஒன்றை ஒன்று அறைகூவலுக்கு அழைக்கக்கூடிய உணர்ச்சிகள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் காட்டிய உணர்ச்சியை விட தமிழ் மொழி பாதுகாப்பு போராட்டத்தில் காட்டியுள்ள உணர்ச்சி மிகையானது. தமிழுக்காக சாகிறோம் என்று பள்ளி ஆசிரியர், மாணவர், விவசாயி, தொழிலாளி எனும் விதத்தில் 8 பேர் தங்களை தீயிலே கருக்கிக் கொண்டு உயிர் விட்டிருக்கிறார்கள். இது உலக வரலாற்றில் மொழிக்காக செய்யப்பட்ட மகத்தான தியாகமாகும்.